நீங்கள் குண்டா இருந்தீங்கன்னா நல்லா திம்பாம் போல் இருக்கு அப்படிம்பாங்க. ஒல்லியா இருந்தீங்கன்னா அவன் உடம்புல ஏதோ சீக்கிரா நோய் அதான் மெலிஞ்சுக்கிட்டே போறான் அப்படிம்பாங்க. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா சீன் போடுறேன் பாரு அப்படிம்பாங்க. சரியா ட்ரெஸ் பண்ணலைன்னா அவங்ககிட்ட எதிராக காசு நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுறதுக்கு அப்படிம்பாங்க. நீங்க ஓப்பன் மைண்டடோட ஒருத்தருக்கு மூஞ்சிக்கு நேர ஒரு கருத்தை அவருக்கு சொன்னீங்கன்னா அதையா ரூடு பிடிச்சவன்டா திமிரு பிடிச்சவன்டா அப்படிம்பாங்க. அவனை பேசவே இல்லை வச்சிங்களேன் சரியான கோலடா அப்படிம்பாங்க. கொஞ்சம் காசு வீடு பைக்குன்னு உழைச்சி சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் கூட பணத்திமிரு பிடிச்சவன்டா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில கஷ்டப்படுறவனை பார்த்து விளங்காதவன்டா எதுவுமே முயற்சி செய்ய மாட்டேன் அவன் சோம்பேறி பையன் அவனுக்கு ஒன்றுமே விளங்காது அப்படிம்பாங்க. ரொம்ப நேர்மையா இருந்தோம்னா இழிச்சா பையன் அப்பாவே அப்படிம்பாங்க. இப்படி நம்ம என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க மனித இயல்பு. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் அப்படியே விலக்கி விட்டுட்டு பொருட்படுத்தாம உங்க மனசுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க.